டிடிவி தினகரன் தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பாஜக தமிழக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேட்டியளித்திருக்கிறார். பாஜகவுடனான கூட்டணியிலிருந்து விலகுவதாக. அதனால் இருவரும் பெரிய மனிதர்கள். விமர்சனம் வைக்கிறவங்க 10,000 வச்சுட்டு போலாங்கண்ணா. எம்பியா இருந்து டிடிவி என்ன சாதிக்க போறாருன்னா இந்த நேரத்தில் அவருடைய கவனம் எல்லாம் தமிழக அரசியல் களத்தில் இருக்கு. இருந்தும் ஏன் எம்பி எலெக்ஷன் நின்னாரு? பிரதமருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக. ஓபிஎஸ் அண்ணா பத்தி நான் சொன்னேன். அதனால் இருவரும் மீது மிகப்பெரிய மரியாதை நான் வைத்திருக்கின்றேன், மிகப்பெரிய கௌரவம் வச்சிருக்கிறோம், நம்ம கட்சி வச்சிருக்கு. அதனால் நிச்சயமாக அவர்கள் மறுபரிசீலனை செய்வாங்க, பேசுவாங்கன்னா காலம் இருக்கு, நேரம் இருக்கு. எல்லா கேள்விகளுக்கும் இன்னைக்கே விடை கிடையாதுங்கண்ணா. நானும் சாதாரண ஒரு மனிதன் தான். அதனால் நண்பர்கள் நீங்க கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளும் எனக்கு விடை இல்லை. இன்னைக்கு ஒரு எதிர்பார்ப்போடு உங்க முன்னாடி பேசுறேன். இன்னும் ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு திரும்ப கேளுங்க, 15 நாள் கழிச்சு கேளுங்க. ஏன்னா தலைவா இன்னும் 7-8 மாசம் இருக்கு எலெக்ஷனுக்கு. ஒரு மாசம் கழிச்சு இதே கேள்வியை கேளுங்க, 2 மாசம் கழிச்சு கேளுங்க. இன்னைக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு அந்த பதில் சொல்லிருக்கேன். எல்லா கேள்வியும் இன்னைக்கு ஏன் கேக்குறீங்கன்னா ஒரு மாசம் கழிச்சு அதை கேளுங்க தலைவா. தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கு. என்னதான் ஓபிஎஸும் தினகரனும் கூட்டணிக்கு வந்தாலும் அதை எடப்பாடி ஏத்துக்கணும். அது ஏத்துக்கிட்டாதான் அதிமுக தலைமையில தான் கூட்டணின்றது சொல்லியிருக்காங்க. யூகத்திற்கு பதிலளிக்க விரும்பலீங்கன்னா இன்னைக்கு பிரச்சனைக்கு இன்னைக்கு பதில் கொடுத்திருக்கேன், பொறுத்திருப்போம். ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் பேசுவாங்க. சசிகலாவும் அறிக்கை கொடுத்திருக்காங்க. பிரிந்திருக்கக்கூடிய அதிமுக சக்தி எல்லாம் ஒன்றியதான் 2020 நமக்கு வந்து பிரகாசமா இருக்குங்கிறாங்க. ஆமா, சசிகலா அம்மா அவர்கள் ஒரு முக்கியமான தலைவர் தமிழக அரசியல்ல. அவருக்குன்னு ஒரு பெரிய தாக்கம் இருக்கு, அவங்க பேசியிருக்கிறாங்க. அதனால இப்போதைக்கு அதை பத்தி நான் கருத்து சொல்வது சரியா இருக்காதுங்கன்னா பொறுத்திருங்கள், காலம் வரும் வரை காத்திருங்கள். அதிமுக வேணும்னு அண்ணாமலை அவர்கள் எதிர்பார்க்கிறாரா? அண்ணா நான் என் கருத்து இங்க சொல்றதுக்கான இடம் கிடையாதுங்கண்ணா. கட்சி இருக்கு, கட்சியினுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்க பேசுவாங்க. இன்னைக்கு ஒரு சாதாரண தொண்டனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், என் கருத்தை நான் முன் வச்சிருக்கேன். செங்கோட்டையன் நாளைக்கு செய்தியாளர்களை சந்திக்க போறாரு, அவரை சமாதானப்படுத்த பாஜக முயற்சி செய்தா செய்தி. அண்ணே ஒரு நிமிஷங்க, அண்ணன் முதல்ல சந்திக்கட்டும், நீங்க அண்ணன் கிட்ட கேள்வி கேளுங்க. செங்கோட்டையன் பதில் சொல்லட்டும், பதில் சொன்னதுக்கு அப்புறம் கேள்வி கேளுங்க, பதில் சொல்றேங்கண்ணா. நடக்காத ஒரு செய்தியாளர் சந்திப்புக்கு இன்னைக்கே பதில் சொல்லுங்கன்னா எப்படிங்க நான் சொல்ல முடியும்? எஸ் மேடம். திமுகவுக்கு வந்தா வரவேற்புன்னு சொல்லி ஈரோட முத்துசாமி வந்து வரவேற்கிறார். யாருங்கண்ணா? முத்துசாமி என்ன இங்க இருந்தா நாங்க போனாருண்ணா. அவர் என்ன நீங்க முத்துசாமி என்ன அந்த ஆள் பிடிக்கிற வேலையை முதல்ல விட்டுறணுங்கண்ணா. நான் இன்னைக்கு அண்ணன் முத்துசாமி அவர்கள் மீது பெரிய மரியாதை வைத்திருக்கக்கூடிய மனிதன். நான் மாற்றுக் கட்சியில் இருந்தாலும் கூட ஒரு ஜென்டில்மேன் அரசியல்வாதி, நல்ல அரசியல்வாதி. அவருக்கு எதுக்கு இந்த வயசுல ஆள் பிடிக்கிற வேலை? அவருடைய வயசுக்கு நாங்க மரியாதை கொடுக்கிறோம். தமிழக அரசியலுடைய மூத்த அரசியல்வாதி. நான் வந்து அண்ணன் டிடிவி அவங்ககிட்ட பேசினேன். ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர். 2024 நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி NDA அதுல மிக முக்கிய தலைவராக இருந்தவங்க, போட்டியிட்டவங்க, தமிழக அரசியல்ல நீண்ட நெடிய பயணத்தை பார்த்தவங்க, நிறைய உயரத்தை பார்த்தவங்க, அதே நேரத்தில் நிறைய பிரச்சனைகளும் சந்திச்சவங்க. அதெல்லாம் தாண்டி அரசியல் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு தலைவர், லாஞ்சிவிட்டி. அண்ணன் தொலைபேசி மூலமாக நான் வேண்டுகோள் விடுத்தேன். அவங்களுடைய முடிவை வந்து அண்ணன் மறுபரிசீலனை செய்யணும். அண்ணன் நம்ம தமிழ்நாட்டில் 2026 நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய இலக்கு என்பது மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும், மக்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசமான, மக்களுக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய, சட்டம் ஒழுங்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆட்சி கொடுக்கணுங்கன்னா, அதனால கண்டிப்பா நீங்க உங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அண்ணன் டிடிவி அவர்கள்ட்ட வேண்டுகோள் வைத்திருக்கின்றோம். நானும் வச்சிருக்கேன், அதே மாதிரி நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. அதனால் அண்ணன் அவர்கள் பரிசீலனை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்கண்ணா. முதல்ல. இரண்டாவது, நாம தேவையில்லாத சில விஷயங்களை குழப்பிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி விரிவுபடுத்தப்பட்ட பொழுது ஏப்ரல் மாதம் உங்களுக்கு தெரியும் 10ஆம் தேதி 9-10 சென்னையில் இருந்தாங்க. அன்னைக்கு நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் NDAவினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பாங்க அப்படிங்கறது தெல்ல தெளிவாக சென்னையில் உங்க முன்னாடி தான் சொன்னாங்க. அதன் பிறகு அமித்ஷாஜி அவர்களை பொறுத்தவரை நிறைய நேரம் கொடுத்து தமிழகத்துக்கு வர்றாங்க. எத்தனை முறை மதுரை, அதன் பிறகு திருநெல்வேலி, அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களை டெல்லியில் தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து 2-3 மணி நேரம் செலவழித்து பேசிட்டு இருக்காங்க. அமித்ஷாஜி அவர்களை பொறுத்தவரை மிக உறுதியா இருக்கிறாங்க. தமிழகத்தில் 2026 மாற்றம் வர வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இங்க வரணும் அப்படிங்கறத நம்ம தெளிவா இருக்கிறாங்க. அதனால் எந்த தேவையில்லாத குழப்பமும் வேண்டாம். நிச்சயமாக தமிழகத்திலே நல்ல ஒரு மாற்றம் நடக்கும். அதே நேரத்தில்
அண்ணன் டிடிவி அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் தங்களுடைய எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளை நிச்சயமா மறுபரிசீலனை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை ஒரு புறம் எனக்கு இருக்கு. காரணம் 2024 அவர்களுடைய நடவடிக்கை. டிடிவி அண்ணன் எந்த சீட்டுமே வேண்டான்னு கூட்டணிக்கு வந்தாங்க. நாமளே கூட்டணியில் இருக்கும்போது கட்சிகள் டிமாண்ட் பண்ணுவாங்க, சீட்டு கேட்பாங்க. எதுவும் இல்லாம வந்தவங்க. அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு சாதாரண அரசியல்வாதி கிடையாது. நம்முடைய பாரத திருநாட்டில் எத்தனை அரசியல்வாதிகள் முன்னாள் முதலமைச்சர்கள் ஒரு எலெக்ஷன்ல சிம்பிள் இல்லாம இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்